அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேணாம். உங்க பெரிய மாப்பிளைக்கு அண்டா குண்டா இந்த தட்டுப்புட்டு சாமான், பீரோ, கட்டிலு, கிரைண்டர், மிக்சின்னு என்னெல்லாம் சீர்சனத்தி செஞ்சீங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணு விடாம உங்களோட சின்ன மாப்பிளைக்கு செஞ்சிருங்க. அவ்வளவுதான். அவரே பாவம், மனுஷன் என்ன சூழ்நிலையில இருக்காரு, அவர்கிட்ட போய் இப்படி கேட்டுட்டு இருக்கா. இவளெல்லாம். ஏய் ஈஸ்வரி, நீ சும்மா இருக்க மாட்ட? இங்கதான் ஏற்கனவே எல்லாமே இருக்குல்ல, அப்புறம் இதை வேற வாங்கி எங்க அடிக்க வைக்கிறது? ஏற்கனவே இருந்தாலும் பரவாயில்ல, வீட்ல இன்னொன்னு இருந்தா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு தேதிக்கலாம் சீர்சனத்துக்கு என்ன செஞ்சாங்க, எம்பிட்டு செஞ்சாங்கன்றத வச்சுதான் பெருமையே. அதனால நீங்க எல்லாத்தையும் அப்படியே வாங்கி கொடுத்துருங்க. சரிம்மா, வேற எதுவும் செய்யணுமாம்மா? நாங்க ஒன்றும் அப்படி கல் நெஞ்சுக்காரங்கெல்லாம் இல்ல. மூத்தவனுக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ அதையே இளையவனுக்கும் செஞ்சிருங்க, அது போதும். சரிம்மா. இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுமா. விருந்துக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வெற்றிக்கு நீங்க செயின், பிரேஸ்லெட், மோதிரம் இதெல்லாம் போட்டீங்கல்ல, அதே மாதிரி புகழுக்கும் மறக்காம போட்டுருங்க. சரிம்மா. பணே கஷ்டமா இருக்கு, தோட்டத்தை வச்சுக்கிட்டு காசு கொடுங்கன்னு கேட்டு வந்திருக்கேன். அவனுக்கு இவளுக்கு செலவு மேல செலவு இழுத்து வச்சுக்கிட்டு இருக்காளுகளே. துறை என்ன செய்ய போறான்னு தெரியலையே. அம்புட்டு தாங்க, சொன்னதெல்லாம் செஞ்சிருங்க. சரிம்மா. இதோ வர இருங்க. ஏய்யா துறை, என்னையா கேட்குற எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ ஏன் ஏழை காசு கட்டுறதுக்கு காசு இல்லாம இருக்க, இப்ப இதை வேற எப்படி சமாளிப்ப? வாய் விட்டு கேட்டாங்கன்னு நட்ரஸா, முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அவளுக்கு கேட்டா உடனே செஞ்சிடணுமா? தீபாவளி பொங்கல் சீரோட சேர்த்து செய்யறேன்னு ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதானயா? அது நல்லா இருக்காது நட்ரஸா. என் பொண்ணுங்க வாழ வந்த இடத்துல யாராவது சொல்லி காட்டிட்டா என் பொண்ணுக்கு பாவம், மனசு கஷ்டப்பட்டு போகும்ல. அதனால என் பொண்ணுங்களுக்கு எப்போ அது நடக்கக்கூடாது. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாமா. கைவலி எப்படி இருக்கு மாப்ள? இப்போ வலி இருக்கா? இல்ல மாமா, இப்ப பரவாயில்ல. சரியா சரியா. என்ன மாமா திடீர்னு வந்திருக்கீங்க, எதுவும் முக்கியமான விஷயமா? அது ஒண்ணும் இல்ல வெற்றி, மாமா உங்க எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட வந்திருக்காரு. ஆமா மாப்ள, சின்ன மாப்பிள்ளைக்கும் அகிலாவுக்கும் கல்யாணம் ஆகி எவ்வளோ நாளாச்சு, இன்னும் மறுவீட்டு விருந்துக்கு கூப்பிடல. அதான் அவங்களையும் அவங்களோட சேர்த்த உங்களையும் கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். சரி, சின்ன மாப்பிள்ளை இருந்தால் கூப்பிடுங்க, அவர்கிட்டையும் ஒரேடியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிற மாப்பிள்ள. இல்ல மாமா, அவன் வெளியே போயிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லி நான் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி மாப்பிள்ள, அப்புறம் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, அதுக்கான ஏற்பாட்டை நான் பண்ணிடுறேன். சரிங்களா? ராஸ்துரை, சரி. என்னையா துரை, இம்புட்டு தூரம் வந்துட்டு மகளிர்களை பார்க்காம போனா எப்படியா? வெற்றி, மலர், அகிலா உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்து கூட்டு வாயா. பின்னாடி உட்காந்து ஏதோ சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பச்சி, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள வேணாம், மாப்பிள்ள வேணாம், மாப்பிள்ள இருக்கட்டும். மாப்பிள்ள பிள்ளைங்க ஏதோ பேசி சிரிச்சுக்கிருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, இருக்கட்டும். அதே நாளைக்கு வீட்டுக்கு வர்றாங்கல்ல, அப்போ பார்த்துக்கிறேன். வரேன் மாப்பிள்ள, வரேன். வாயா துரை. நீ இது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல தர. நீ மட்டும் எப்படியா வீம்புல, வீரத்துல, ஈரத்துல, ரோசத்துல, பாசத்துலன்னு எல்லாத்துலயும் எப்படியா ஒரு படி மேலேயே இருக்க?
வாங்க மாமா, உட்காருங்க. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. புகழுங்க. அவர் இன்னும் வரல மாமா. அது ஒண்ணும் இல்ல, அப்பா வந்து விருந்துக்கு கூப்பிட்டாருல்ல, அதுக்கு நாளைக்கு காலையில போகணும். அவன் வந்தானா அவனை கிளம்பி தயாரா இருக்க சொல்லு. 4 பேரும் போயிட்டு வந்துடுவோம். மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரே வந்துருவாரு. எதுவா இருந்தாலும் நீங்களே சொல்லிருங்க. நான் சொன்னா அவர் வரமாட்டேன்னு தான் சொல்லுவாரு. இன்னும் உங்க 2 பேருக்குள்ளயும் எந்த சமாதானமும் ஆகலையா? சண்டை போட்டு தான் இருக்கீங்களா? என்னன்னு சொல்லுமா. தினமும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டுட்டு தான் மாமா இருக்கிறாரு. உனக்கு கஷ்டமா இருக்கா? அப்படிலாம் இல்லை மாமா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கம். யாராவது திட்டினாங்கன்னா நான் பதிலுக்கு திட்டி விட்டுருவேன். பொறுமையெல்லாம் இருக்க மாட்டேன். அவர் என்னை திட்டினா பதிலுக்கு நானும் ரிப்பீட் பண்ணுவேன். அதனாலே கூட எங்க 2 பேத்துக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வருது. ஆனா அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை மாமா. அவர் வராருன்னு நினைக்கிறேன் மாமா. ஆண்டவன் படைச்சா என்கிட்ட கொடுத்தா வாங்கண்ணே. என்னடா டெய்லியும் ராத்திரி தண்ணி வண்டியாத வீட்டுக்கு வருதா? ஏங்க இப்ப ஏங்க அதெல்லாம் பேசுறீங்க? பேச வந்ததை மட்டும் பேசுங்க. தேவையில்லாம ஏதாவது பேசி சண்டையாயிட போகுது. டேய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னது? ராசதோர மாமா வீட்டுக்கு வந்திருந்தாரு. சரி, விருந்துக்கு கூப்பிட்டாரு. போயிட்டு வர வேண்டியதுதானே? டேய், விருந்து உனக்கு அகிலாவுக்கு தான்டா. நியாயமா பார்த்தா நீங்க 2 பேர் மட்டும்தான் போகணும். நானும் மலரும் சும்மா உங்களுக்கு துணைக்காக தான் வரோம். காலையில 4 பேரும் போயிட்டு வந்துடலாம். என்ன? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. டேய், இங்க பாரு, சும்மா விதண்டவாதம் பண்ணிட்டு இருக்காத. கல்யாணம் பண்ணிட்டு மாமனார் வீட்டுக்கு போகாம இருந்தா நல்லாவா இருக்கும்? போயிட்டு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு வந்துடுவோம். இருக்கிறதா? நான் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற, நீ இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிற. என்னால இங்கே வர முடியாது. போறதுன்னா நீங்க போயிட்டு வாங்க. கூட வேணாதான் அவளை கூட்டு போயிட்டு வாங்க. என்னடா பேசு? ஏங்க புகழ், நான் உங்களை வற்புறுத்தல, ஒரு ரிக்வெஸ்டா தான் கேக்குறேன். அப்பா வீட்டுக்கு வந்து முதல் முறையா கூப்பிட்டு போயிருக்காங்க. நாம போனாதான் அது பதிலுக்கு அவருக்கு செய்யற மரியாதையா இருக்கும். நீங்க அங்க வந்து தங்கி விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகணுங்கிறது தான் எங்க வீட்டுல எல்லாரோட எதிர்பார்ப்போம். நீங்க வந்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. யாருக்காக இல்லைனாலும் எனக்காக அட்லீஸ்ட் வாங்கல. இல்லனா அப்பா அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தயவு செஞ்சு நீங்க வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏய், என்ன பண்ற? நீ கொஞ்சம் சும்மா இரு. டேய், இப்ப என்னதான் நான் சொல்றேன்? யோசிச்சு சொல்றேன். டேய் புகழ், பேசிட்டே இருக்க போறான் பாரு. மாமா, நீ எதுவும் நினைச்சுக்காதம்மா. அவன் சும்மா வீம்புக்காக ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறான், அதெல்லாம் கண்டிப்பா வருவான். வராம எங்க போயிட போறான்? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களோட ட்ரெஸ் எல்லாம் அந்த பேக்ல எடுத்து வைக்கட்டுமா, இல்ல இதோட பெரிய பேக்ல எடுத்து வைக்கட்டுமா? எதுக்கு? எதுக்குன்னு கேட்டா
அதான் மறு வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லி அப்பா வந்து கூப்பிட்டு போனார்ல, அதுக்கு தான் கேக்குறேன். காலையில புறப்படணும்னு சொல்லிருக்காங்க. உங்க துணியெல்லாம் எடுத்து வைக்கட்டுமா? நான் வரேன்னு சொல்லவே இல்லையா? அதான் எங்க அக்கா வந்து பேசிட்டு போனாங்கல்ல, எனக்காவது வாங்கன்னு சொல்லி எங்க அக்கா கூப்பிட்டதுக்கு அப்புறமும் நீங்க வராம இருப்பீங்களா என்ன? என்ன வேணா உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா எங்க அக்கா மேல உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதுக்காவது நீங்க வந்துதான் ஆகணும். இத பாருங்க, கடைசி நிமிஷத்துல நீங்க எப்படியாவது வரத்தான் போறீங்க. ஏன்னா நாங்க நீங்க இல்லாம போக போறது கிடையாது. அப்புறம் எதுக்குங்க இப்படி வீம்பு பிடிக்கிறீங்க? எந்த ட்ரெஸ் எத்தனை ட்ரெஸ் எடுத்து வைக்கணும்னு சொல்லுங்க, எடுத்து வச்சிடுறேன். வேட்டி சட்டையா இல்ல பேண்ட் ஷர்ட்டா? என்னடி என்ன பார்த்தா உனக்கு அம்புட்டு லந்தா போச்சா? நான் லந்தெல்லாம் அடிக்கல, சீரியஸா தான் கேக்குறேன். என்னால உங்க வீட்டுக்கு வர முடியாது. இப்ப என்ன, நான் உங்க கால்ல விழுந்து எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லணுமா? அதத்தான் எதிர்பார்க்கறீங்கன்னா சொல்லுங்க, தட்டு புட்டுன்னு செஞ்சுட்டு போயிடுறேன். அதுல எனக்கெல்லாம் ஒன்னும் ஈகோ இல்ல. எனக்கு இது சாக்கா வச்சுக்கிட்டு எங்க வீட்டுல ஒரு நாளோ 2 நாளோ போயிட்டு வந்த சந்தோஷம்தான். என்ன சொல்றீங்க? சரி, ஓகே. 2 வேஷ்டி 2 ஷர்ட் 2 பேண்ட் எடுத்து வைக்கிறேன். அங்க வந்து நீங்க எது வேணுமோ போட்டுக்கோங்க. ம், ஏய் யாரே? ஏய் அகிலா, எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஏன்னு கூப்பிட்டா திரும்ப மாட்டேன், பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்பதான் திரும்புவேன்னு. அப்புறம் மறுபடியும் ஏங்க ஏன்னு கூப்பிடுறீங்க? இல்ல ஏன் நான் செல்லமா கூப்பிடுறேன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் வேணா திரும்பி பாக்குறேன். சரி, ஏன் கூப்பிட்டீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. நான் உன் வீட்டுக்கு வரணும்னு நினைச்சினா ஒரு கண்டிஷன். பாரா, கண்டிஷன்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்க. சொல்லுங்க சார், நான் என்ன செய்யணும்? நான் சொன்ன மாதிரி வேணா காலைல வந்துடட்டுமா? ஏச்சே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எவனுக்கு வேணும் நீ காலில் விழுகிறதுலாம்? சரி, வேற என்ன வேணும்? தினம் கார்த்தின்னு ஒருத்தங்கிட்ட பேசிட்டுக்கிறல்ல? ஆமா, என்னோட ஃப்ரெண்டு. அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உண்மையிலே அப்படி ஒருத்தங்கிட்ட பேசிட்டுக்கிறியா இல்ல என்ன வெறுப்பேத்துறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுக்கிறியான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நான் ஏங்க உங்களை வெறுப்பேத்த போறேன்? நான் என்ன உங்களை மாதிரியா? நீங்க தான் என்ன வெறுப்பேத்ததுக்காக இதே கனி அண்ணனுக்கு போனை போட்டு ஏதோ ஜெசி கிட்ட பேசுறேன்னு சொல்லி பில்டப் எல்லாம் கொடுத்தீங்க. ஆனா நான்லாம் அப்படி கிடையாதுப்பா. நான் நிஜமாவே என் ஃப்ரெண்டு கார்த்திக் கிட்ட தான் பேசினேன். இங்க பாரு, நான் தான் இறங்கி உங்ககிட்ட நார்மலா பேசிட்டுக்கிறேன்ல, மரியாதையா சொல்லு, இந்த கார்த்திங்கிறவன் யாரு? பல கார்த்திக் இருக்கிறாங்க, அதுல நீங்க இந்த கார்த்திக் கேக்குறீங்க? பல கார்த்திகா? இருங்க, நான் உங்களுக்கு போட்டோ காட்டுறேன். இது என் செல்ல குட்டி கார்த்திக். எனக்கு இவர்னா ரொம்ப பிடிக்கும். இவர் படம் ரிலீஸ் ஆனா போதும், காலேஜ் கட் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஷோல முதல் ரோல உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா விசில் அடிச்சு படம் பார்ப்போம். அதுவும் கடைக்குட்டி சிங்கம் படத்தை 4 தடவை பார்த்தனா பாருங்களேன். அடுத்தது இது கௌதம் கார்த்திக். அது என்னன்னு தெரியலங்க, ஏதோ ஒண்ணு இந்த பையன்கிட்ட நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஹேர் ஸ்டைலா இல்ல இந்த மூக்கா இல்ல இந்த ஸ்மைலா என்னன்னே தெரியலங்க, ஏதோ ஒரு கியூட்னஸ் இவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இவர் கூட ஒரு படம் நடிச்சாரு, என்ன படம், ஏதோ ஒரு இருட்டு ரூம்ல. அந்த படத்தை கூட நான் இவருக்காக பார்த்தேன்னா பாருங்களேன். அடுத்ததா இவரு நம்ம நவரச நாயகன் கார்த்திக், கௌதம் கார்த்திகோட அப்பாங்க. அட 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 அட, மௌனராகம் ஒண்ணு போதாதா இவரை பத்தி சொல்றதுக்கு? இவரோட எந்த படம் எத்தனை தடவை போட்டாலும் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேங்க. இவர் அலட்டிக்காம டான்ஸ் ஆடுற ஸ்டைல் அடிச்சுக்க இன்னைக்கு வரைக்கும் ஆளே கிடையாதுன்னா பாருங்களேன். இவரு தினேஷ் கார்த்திக்.
தெரியும்ல, பங்களாதேஷ் மேட்ச்ல கடைசி பால்ல சிக்ஸ் அடிச்சு இந்தியாவை ஜெயிக்க வச்சாரு. அன்னைக்கு விழுந்தவதான். அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லைங்க. அதுவும் ஆளு ஒரு மாதிரி ஸ்டைலா கிரிக்கெட் விளையாடுவாருங்க. சான்ஸே இல்லைங்க. அடுத்ததான் இவரு சிங்கர் கார்த்திக். ஒளியிலே தெரிவது தேவதையா, இந்த பாட்டு ஒண்ணு போதும். ஹெட்போனை எடுத்து அப்படியே காதுல மாட்டிட்டு உட்கார்ந்தேன்னா விடிய விடிய அவர் பாட்டை கேட்டுட்டே இருப்பேங்க. அந்த குரல்ல ஏதோ ஒரு மாதிரியான விஷயம் மயக்கும். அதனாலதான் அந்த கார்த்திக்கும் பிடிக்கும். அடுத்ததா இது நம்ம வீட்டு புள்ள ராஜா ராணி கார்த்திக். தினமும் காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு வந்திருக்கிறேன். எதுக்கு? ஹாட் ஸ்டார்ல எபிசோட் பாக்குறதுக்கு தான். காலையில எந்திரிச்ச உடனே 6 to 6 ராஜா ராணிய முதல் வேலையா பார்த்துட்டு தான் மறு வேலையே. எதுக்கு? எல்லாம் இந்த கார்த்திக்காக தான். அப்புறம் இன்னொரு கார்த்திக் இருந்தானே. என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கியா? ஒவ்வொரு தடவையும் எஸ்கேப் ஆயிட்டு இருக்க. ஹலோ ஹலோ சார், நான் கார்த்திக் பேசுறேன். உங்களுக்கு லோன் எதனா தேவைப்படுதுங்களா? உங்க பேர் என்னங்க சார் சொன்னீங்க? கார்த்திக் சார், கார்த்தி. யோ பங்கு, நீ உன் மாமனுக்கு வச்சது சரியான ஆப்பியா? இந்த யானத்தலையில ஏறி உச்சந்தலையில நச்சுன்னு அடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிருக்கியா? ஊருக்குள்ள பல பேர்கிட்ட உன் மாமன் சொத்தை விற்கணும் தோட்டத்தை விற்கணும்னு போயிட்டு இருக்கிறார் அம்மையா. பத்தாததுக்கு பார்ட்டி பகல்லையே தண்ணியை போட்டுக்கிட்டு வீட்டில் கூட யாருக்கிட்டையும் பேசாம சோகமாவே திரிஞ்சிட்டு இருக்கிறார் அம்மையா. இதெல்லாம் யாரா பங்கு உனக்கு சொன்னது? அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருக்குல்ல. வேலைக்காரியா? அது வந்து ஐயா முன்ன மாதிரி இல்ல, அப்படி இல்ல. ராத்திரி மட்டும்தான் குடிப்பாரு, ஆனா இப்பெல்லாம் பகல்லையே குடிச்சிட்டு புலம்ப ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்லுச்சியா. அது சரி, என் மாமன் கடைசியில சொத்தை வித்தாரா இல்லையா? விக்கல, அதுதான் என் மேட்ரு. ஏண்டா என் மாமன் ஊருக்குள்ள எம்பிட்டு பெரிய தலைக்கட்டு, அந்த ஆளாலேயே சொத்தை விற்க முடியலையா? யோ, அது எப்படி அம்புட்டு சுலவுல விற்க முடியும்? நம்ம ஊர்க்காரங்களை பத்தி உனக்கு தெரியாதாயா பங்கு? யாருக்காவது காசு பண்ண அவசரம்னு தெரிஞ்சிச்சுன்னா சொத்தை விற்கலன்னு அவங்க வந்து நின்னா போதும். இதுதான் சமயம்னு சொல்லி 10 லட்ச ரூபாய்க்கு போற சொத்தை வெறும் 6 லட்ச ரூபாய்க்கு தரியான்னு சொல்லி அடிமாட்டு விலைக்கு தானே கேட்பாங்க. அது சரி. அதுவும் இல்லாம உன் மாமனும் அங்க இங்கன்னு போய் கேட்டிருக்காப்ல. எல்லா பயல்களும் அடிமாட்டு விலைக்கு கேட்டதுனால எதையும் விக்கலையா. அதனால இப்ப கையில சுத்தமா காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரியா. யோ, வர செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தான் உன் மாமனுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள அவர் போய் முழு ஏலத்தொகையும் கட்டி ஆகணும். அப்படி மட்டும் அவர் எடுக்கலனா உன் மாமன் முதல்ல எடுத்த ஏலத்தொகையை கட்ட முடியாம கான்ட்ராக்ட் எடுக்க முடியாம அசிங்கப்பட்டாருன்னு ஆயிரு. யோ, அதான் ஏன் நமக்கு வேணும். அதைத்தான் ஏன் நம்ம அழகரும் எதிர்பார்க்கறா. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்குடா பாண்டி. என்னையா சொல்ற? அழகரோட மாமன் ஒருவேளை இந்த ஏலத்தை எடுக்கலைனா ஏலத்துல அடுத்து யாருக்கு இருக்குன்னு பாப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு அவரால் இந்த ஏலத்தை எடுத்துக்க முடியல, அதனால நீங்க எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. ஆமால, அப்படி பார்த்தா உன் மாமனுக்கு எடுத்து அதிகபட்ச தொகையா
18,10,000 ஏலம் கேட்டது நம்மதே. ஓ நம்மளும் கட்ட முடியலனா தான் மரியாதைக்கு போவாங்க. ஆனா அப்படி கட்ட முடியலனா உனக்கும் தாயா அசிங்கம். அது மட்டும் இல்லாம ஏத்தி விடுறதுக்கு தான் ஏலத்துக்கு வந்தோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்தது ஏலம் எடுக்கிற இடத்துக்கு நம்மளை விடவும் மாட்டாங்கய்யா. அதனால ஏலம் எடுக்காம போனா உன் மாமனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லையா, அப்புறம் நமக்கும் 1008 பிரச்சனை இருக்கு. அதையும் கொஞ்சம் யோசிக்கணுமியா. நீ கவலையே படாத பங்கு. அப்படி ஒரு நிலைமை நமக்கு வரவே வராது. எப்படியா சொல்ற? என் மாமன் வீர மட்டும் இல்லடா, வீம்பு பிடிச்சவன் கூட. அவன் மானத்துக்கும் மரியாதைக்கும் ஒண்ணுனா அதுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வேன். இப்ப கூட ஏலத்தை எடுக்கலன்னா நம்ம மான மரியாதை போயிடுமே நினைச்சிட்டேன். தலைய அடமான வச்சாவது ஏலத்தொகையை கட்டிடலாம்னு அந்த ஏலத்தை எடுத்தேன்.